வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் வெறும் லெமன் சாதம் மட்டும்தான். காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லி சாப்பிட்டுட்டோம். அடுத்ததான் மத்தியானம் லஞ்சுக்கு லெமன் சாதம் ரெடி பண்ணி தான் கதிருக்குமே கொடுத்து விட்டேன். காலையில் ஃபோன் எடுத்ததுமே மனசுக்கு கஷ்டமாயிடுச்சிங்க. ரோபோசங்கர் அண்ணா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்ததுமே மனசுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. அவரெல்லாம் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பாடியாக இருந்தார், எப்படி இருந்தார். அவருக்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. காலையில் நியூஸ் பார்த்ததுமே மனசுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்ததுங்க. யாருக்குமே எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான உயிர் போகும் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு அப்படின்னா கூட குடும்பத்தில் இருக்கிறவங்களால தாங்க முடியாது. ஆனால் உயிரே போயிடுச்சுன்னும்போது ரொம்ப கஷ்டம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி அதை தாங்கி எப்படி மீண்டு வருவாங்களோ தெரியல. ஒரு உயிரிழப்பு அப்படின்னு வரும்போது அதை பார்க்குற நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க அதை மறந்து அதை மீண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கான தைரியத்தை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கதிரையும் ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டுட்டு அடுத்ததாக டிஃபனும் முடிச்சுட்டு நான் அடுத்ததாக மாடி மேலே போனேன். நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நல்ல மழைங்க. காற்றுமே ஒரு மாதிரி காற்று மழை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிருந்தது. காலையில் எழுந்திரிச்சு டீ போட்டு எடுத்துகிட்டு மேலே உட்காந்து குடிச்சிட்டு செடிக்கு தான் தண்ணி விடுற வேலை இல்லையா, மழை பெஞ்சது இல்லையா, அதனால் அப்படியே விட்டுட்டு பூ மட்டும் பறித்து எடுத்துகிட்டு கீழே போயிட்டு கீழே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபனும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளைமேட்டு தான் இப்போ சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி வெயில் இல்லாமல் இருக்கு இல்லையா, மேலே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். இந்த தொட்டாச்சி நீங்கள் செடி பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் காய் வச்சு நான் இன்னும் பார்த்ததில்லைங்க. இதில் நிறைய இன்றைக்கி பூ பூத்துருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பூ 2 பூ அப்படி தான் பூக்கும். ஒரு நாளைக்கு பூவே இருக்காது. இந்த செடி பார்த்திங்கன்னா நான் நிறைய டைம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அது நல்லா துளுத்து வரும். இந்த இலையில் இப்படி கையை வச்சு சினுங்க வைக்கும்போது பார்க்குறதுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இதில் முள் இருக்கும், ஆனால் கையில் குத்தும். அதனால் பொறுமையாக லகுவாக அப்படி தொட்டு சினுங்க வைக்கணும். இதில் பூ மட்டும்தான் பார்த்துருக்கேன், ஆனால் காய் வைக்குமா என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் இன்னும் காய் வச்சு பார்த்ததில்ல. இந்த முறை கவனித்து பார்க்கணும், காய் வைக்குதா என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி 9 மணி போல் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். அந்த ஸ்கூல் வேனெல்லாம் போகுது இல்லைங்களா, பசங்கள்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஒரு 9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா சைலண்ட்டாகிடுங்க. பெரண்டை செடி ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம கிள்ளிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நல்லா துளிர் வருது. பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய துளிர் வருதுங்க இப்போ பெரண்டை செடி. அது மட்டும் தனியாக ஒரு பாட்டில் எடுத்து நடணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். இந்த சிவப்பு தண்டுக்கீரையுமே நம்ம பறிச்சிட்டோம். பறித்து ஒரு நாள் துவையல் பண்ணியிருக்கோம். அதையுமே வீடியோ போட்டிருக்கேன். முல்லைப்பூ செடி பார்த்திங்கன்னா இப்போ பூ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இன்றைக்கி நான் பூ பறிக்கலை. தூறல் நைட்டு ஃபுல்லாக தூறல் போட்டதுனால ஒரு மாதிரி பூ சோர்ந்து போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பூ பறிக்கலை நான். ஆனால் மல்லிப்பூ நல்லா இருந்ததுங்க. மல்லிப்பூ கொஞ்சம் சேர்த்தே இருந்தது, அதனால் மல்லிப்பூ பறிச்சிட்டேன். இது ஒத்த அடுக்கு மல்லி. இது நிறைய அரும்பு வச்சுருக்கு இப்போ தான். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பெருசாக பூக்கும் இல்லையா, அந்த அடுக்கு மல்லி. இதில் நிறையவே பூ இருந்தது, அதை பறித்து எடுத்துக்கிட்டேன். ரோஜா பூ இருந்தது, அதையுமே பறித்து எடுத்துகிட்டு போயிட்டேன் காலையிலேயே. இதுலேயுமே அரும்பு எவ்வளோ வச்சுருக்கு பாருங்களேன். இதெல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது 2வது டைம் பூ வைக்கிது. ஆனால் முல்லைப்பூ செடி ஒரே டைம் தான் பூ வச்சு அது இப்போ தான் கம்மி ஆகுது. இந்த ரோஜாப்பூ செடி கட் பண்ணி விடணும். இது நெத்தி முல்லை. இதுலேயுமே பூ லைட்டாக தான் இருக்குது, அதனால் இதையுமே நான் பறிக்கலை. முல்லைப்பூ மழையில் நனைஞ்சதுனால ஒரு மாதிரி தெளிவாக இல்லை, சோர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறதுனால நான் அதை பறிக்காமல் விட்டுட்டேன். நம்ம திராட்சை பழம் செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அக்கா. அக்கா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு
நான் திராட்சை பழம் செடி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே இருக்க கொழுந்தெல்லாம் நல்லா துளிர் வருது. ஆனால் வந்துட்டு இன்னும் பூ பழம் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நல்லா துளிர் வந்திருக்கு. கொஞ்சம் கிளை முத்தினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா தான் பழம் வைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். சரி இன்னும் கொஞ்ச நாள் முத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருக்கேன். ஆனால் இந்த குரங்கு கிட்ட தான் வந்துட்டு நான் எப்படி இந்த திராட்சை பழம் செடியெல்லாம் பாதுகாப்பேன் அப்படின்னு தெரியல. எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு பாருங்களேன். மேலெல்லாம் நல்லாவே துளிர் வந்திருக்குங்க. ஆனால் இந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விடணுமா. இன்னும் கொஞ்ச நாள் இந்த கிளையெல்லாம் முத்துட்டோம், அப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டுருக்கேன். நான் ஒரு மீடியமான லெவலில் பாட்டில் வச்சுருக்கும் போதே இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இதுவே இந்த திராட்சை கொடியை வந்து நம்ம தரையில் வச்சோம்னா எவ்வளோ நல்லா வந்திருக்கும் தெரியுங்களா. தரையில் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தரையில் வச்சுருக்காங்க, அதுவுமே நல்லா வந்திருக்கு. இன்னும் பெருசாகவே இருக்காது. அதுவுமே நான் ஒரு டைம் வீடியோ எடுத்து போடுறேன் நான். இந்த பட்ரோஸ் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இலை பழுத்து போயிடுச்சு. கட் பண்ணி விடணும். சரி ஒரு நாளைக்கு கட் பண்ணி விடுவோம், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது கட் பண்ணி விட்டுப்போம் எல்லா செடியும் அப்படின்னு விட்டுருக்கேன். இதுதான் வந்துட்டு நான் ஷார்ட் வீடியோ போட்டேன் இல்லைங்களா. இந்த சங்கு வந்துட்டு சங்கு இல்லை நத்தைன்னு சொன்னாங்க. புன்னகை நத்தையாமா இது பேர். இது நிறைய தூறல் போட்டுச்சுன்னா நிறைய உசுரோடு இருந்தது. அதுக்கப்புறம் வெயில் அடித்த அன்னைக்கு ஃபுல்லாக செத்து போச்சு. இப்போ நைட்டு ஃபுல்லாக தூறலில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 மட்டும் உசுரோடு இருக்குது. அதுவுமே மேய்ஞ்சி வருது. நான் வந்துட்டு இப்போல்லாம் நம்ம செடிங்களுக்கு அந்த காய்கறி அது எல்லாம் ஊற போட்டெல்லாம் அந்த எனர்ஜி வாட்டர் கொடுக்கறதில்ல. டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல், பூண்டு தோல், காய்கறி தோல், லெமன் சாப்பாடு தானே இன்றைக்கி செஞ்சேன். அதனால் வெறும் வெங்காயத்தோல், பூண்டு தோல் மட்டும்தான். அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஏதாச்சும் ஒரு செடியில் வேரில் போட்டு விட்டுருவேன். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த சாப்பாடு வடிக்கிற தண்ணி அந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் வந்துட்டு இந்த காய்கறி தோல், பழத்தோல், வெங்காயத்தோல், பூண்டு தோல் எல்லாம் சேகரித்து வச்சு நல்லா ஊற போட்டு அப்புறமா ஒரு 10 நாள் ஊற போட்டு அப்புறமா செடிங்களுக்கு அந்த வாட்டரை கொடுப்பேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அன்னன்னைக்கு நான் காய், அப்புறம் வெங்காயத்தோல், பூண்டு தோல், முட்டைத்தோல், டீ ஃபில்ட்ரு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு செடிங்களுக்கு அப்பப்போ போட்டுறது நான். கிளைமேட்டு சேஞ்ச் ஆகி ரொம்பவே நல்லாயிருக்கு மேலே வந்ததும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.